ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த ஏப்ரல் 2023 அதான் நம்ம கடைசியா 2 மார்க்ஸ் பார்த்தோம். 5 மார்க் பார்த்தாச்சு. ஸோ நவ் அதோட 10 மார்க்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 10 மார்க்ல பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். ஒன்று ரிடக்ஷன் ஃபார்முலா காஸ் கேட்டிருக்கான். லிமிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் as well as 4e சீரிஸ் f of x கூட x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரிடக்ஷன் ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ இது லிமிட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லிமிட் இல்லாமல் அதை கண்டுபிடிப்போம். ஸோ இது ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அகைன் ரிப்பீட் பண்றேன். cos பவர் n minus 1x into cos x இதை அப்படி ஸ்பிட் பண்ணிப்பாங்க. ஸோ பவர்ல ஒரு -1 போட்டுட்டு இன்ட்டு ஒரு cos x போட்டுக்கோங்க. ஸோ இந்த பவர்ல -1 போட்டிங்களா அதை யூன்னு எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறது dv. ஓகே. ஸோ அப்போ u ஈக்குவல் டு cos பவர் n minus 1x. அப்போ d ஈக்குவல் டிஃபரன்ஷியேட் பண்ணா இந்த பவர்ல இருக்கிற n minus 1 அப்படியே ஃப்ரண்ட்ல வந்துடும். அடுத்து cos பவர் n minus 1 ஒரு -1 போடும்போது -2 ஆயிரும். ஓகே. x நம்ம x பவர் 5னா 5x பவர் 4 மாதிரி பவர்ல இருக்கிற அப்படியே ஃப்ரண்ட்ல பவர்ல ஒரு மைனஸ் போடும்போது -2 ஆயிரும். அடுத்தது அந்த cos x டிஃபரன்ஸ் பண்ணா -sin x. பக்கத்துல dx போடணும். ஓகே. அடுத்து v கண்டுபிடிக்கணும். அங்க dv தான் cos x. cos x இன்டெகிரேட் பண்ண வரணும் sin x னு வரும். sin x அதான் v. ஓகே. ஸோ u ல இருந்து du கண்டுபிடிங்க. அந்த dv தான் cos x dx. ஸோ அதை இன்டெகிரேட் பண்ணா அதாவது இன்டெகிரல் dv ஈக்குவல் டு இன்டெகிரல் cos x dx னு போடுவாங்க. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் dv னா v, cos x இன்டெகிரேட் பண்ணா sin x னு வரும். ஓகே. ஸோ நவ் அந்த இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா அந்த ஃபார்முலா வச்சு நம்ம போட போறோம். அந்த ஃபார்முலா எழுதுறேன். அதாவது இன்டெகிரல் dv ஈக்குவல் டு u இன்டு v மைனஸ் இன்டெகிரல் v du. ஸோ ஒரு ஃபார்முலா இருக்கு இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா. ஸோ நவ் in ஈக்குவல் டு ஸோ u இன்டு v. ஸோ u என்னது cos பவர் n minus 1x இன்டு v. v வந்து sin x. ஓகே. அடுத்து இன்டெகிரல் v du. v என்னது sin x. the du மேல இருக்கிற du அது ஃபுல்லா எழுதுங்க. n minus 1 cos பவர் n minus 2x minus sin x அடுத்து dx. ஸோ அடுத்த ஸ்டெப்ல அந்த மைனஸ் உள்ள இருக்க மைனஸ் sin x அந்த மைனஸ் வெளியே எடுத்துருவோம். அந்த n minus 1 வெளியே போட்டுருவோம். ஸோ இங்க இருக்கிற ஸ்டெப் அதே தான் வரும். ஸோ அந்த உள்ள இருக்கிற அந்த மைனஸ் வெளியே வந்தா பிளஸ் ஆயிரும். n minus 1 வெளியே கொண்டு வந்துருங்க. அடுத்து sin இன்ட்டு சைன் அதை சைன் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இங்க ஒரு சைன் அங்க ஒரு சைன் இருக்கு. அது சைன் ஸ்கொயர் எக்ஸ் போட்டுக்கலாம். அந்த cos பவர் n minus 2x அப்படியே இருக்கட்டும் dx. அடுத்த ஸ்டெப்ல சைன் ஸ்கொயர் வந்து 1 minus cos ஸ்கொயர் போடுவாங்க டிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ டிக்னாமெட்ரி ஃபார்முலால சைன் ஸ்கொயர் எக்ஸ்னா அது 1 minus cos ஸ்கொயர். ஸோ ரிமைனிங் ஸ்டெப்ல அதே தான். சைன் ஸ்கொயரை 1 minus cos ஸ்கொயர் எக்ஸ்னு மாத்திக்கலாம். ஸோ அந்த cos ஸ்கொயர் பவர் n minus 2x அப்படியே எழுதிக்கோங்க dx. இப்போ இந்த cos பவர் n minus 2x அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்றேன். ஸோ இந்த ரிமைனிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே இருக்கட்டும். ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்றேன். உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இன்டெகிரேஷன் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதாவது n minus 1 இன்டெகிரல் அந்த 1 இன்ட்டு காஸ் பவர் வெளியே இருக்க காஸ் பவர் n minus 2x dx இது ஒரு இன்டெகிரேஷன். திருப்பியும் இந்த n minus 1 உள்ள மல்டிப்ளை பண்ணா மைனஸ் n minus 1 திருப்பி இன்டெகிரல் காஸ் ஸ்கொயர் அங்க -2 கட் ஆயிரும். வெறும் காஸ் பவர் nx dx னு வரும். ஸோ அதாவது இந்த காஸ் பவர் n minus 2x உள்ள மல்டிப்ளை பண்ணா காஸ் பவர் n minus 2x மைனஸ் காஸ் பவர் n வரும். ஸோ ரெண்டு இன்டெகிரேஷனா கொண்டு வரும். இந்த n minus 1 ரெண்டு வாட்டி போடணும். நடுவில் -1. ஓகே. நவ் ஸோ in ஈக்குவல் டு ஸோ இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். n minus 1 இதை நம்ம in minus 2 போட்டுக்கலாம். அதாவது காஸ் பவர் n நம்ம in போடுறோம்ல, இது காஸ் பவர் n minus 2ல in minus 2. ஸோ அதே மாதிரி இது என்ன போட்டுக்கலாம்னா in போட்டுக்கலாம். காஸ் பவர் n நம்ம in ஃப்ரண்ட்ல எடுத்திருக்கோம். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாத்துமே அந்த காஸ் இந்த in எடுத்து இதை வந்து ஃபுல்லாவே அப்படியே லெஃப்ட் சைடில் கொண்டு வாங்க. ஸோ இங்க மைனஸ் இருக்கிறது அந்த மைனஸ் அங்கே பிளஸ் ஆயிரும். நான் in அப்படியே காமனா எடுத்துறேன். in காமனா எடுத்தா ஸோ இங்க ஒரு in எடுத்து அங்க 1 வரும். அங்க இருக்கிற மைனஸ் இங்க வந்தா பிளஸ் அந்த n minus 1 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ in எனக்கு காமனா வெளியே போட்டுட்டேன். ஸோ இங்க ஆக்சுவலா இங்க ஒரு 1 இருக்கும். அந்த 1 தான் இங்க போட்டிருக்கேன். in காமன் எடுத்தா அந்த 1 அந்த மைனஸ் இங்க ரொம்ப பிளஸ் ஆயிரும். அந்த n minus 1 அது எதுவும் பண்ணாதீங்க. ஈக்குவல் டு cos பவர் n minus 1x sin x பிளஸ் n minus 1 இன்ட்டு n minus 2. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 1 கேன்சல் ஆயிரும். பிராக்கெட்டுக்குள்ள இந்த -1 +1 கட் ஆயிரும். -1 +1 கட் ஆயிரும். வெறும் n இருக்கும். அப்போ in ஈக்குவல் டு ஸோ இந்த n அப்படியே அந்த சைடு டிவைட்ல கொண்டு போங்க. ஸோ இங்க இருக்கிற இன்ட்டு n ஒரு in இன்ட்டு n வரும். ஸோ அந்த n அந்த சைடில் டிவைட்ல அதாவது இங்கே பை n போடணும். ஸோ இந்த இடத்துலையும் பை n போட்டுக்கணும். ஸோ இந்த in minus 2 அப்படி. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து நான் இன்டெகிரல் cos பவர் nx dx ஓட ரிசல்ட். ஓகே.
இப்போ நான் இந்த இன்டெக்ரல் இப்போ வந்து நான் ஐஎன் எப்படி எடுக்க போறேன்னா லிமிட் வச்சு எடுக்க போறேன். இன்டெக்ரல் 0 to pi by 2 cos power nx dx லிமிட் வச்சு எடுக்கிறேன். அப்போ லிமிட் வந்து நான் அப்படியே இந்த லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ பாக்ஸ் இந்த cos power n minus x sin x by n இது ஹோல் பவர் லிமிட் 0 to pi by 2 போடுங்க. ரிமைனிங் இருக்க அந்த n minus 1 by n அது எதுவும் பண்ணாதீங்க, அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இதில் லிமிட் அப்ளை பண்ணும்போது cos pi by 2 அதோட வேல்யூ 0, sin 0 வேல்யூ 0. அதனால அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் 0 வரதுனால இது ஃபுல்லாவே 0 ஆயிரும். இது தேவையில்லை. ஸோ வெறும் n minus 1 by n I n minus 2 இது மட்டும் தான் வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னன்னா இந்த இன்டெகிரல் 0 to pi by 2 cos power x dx ஓட ரிசல்ட் ஃபைனலா n minus 1 by n I n minus 2 வருது. ஸோ நெக்ஸ்ட் இதை நான் அப்படியே அதாவது இதை நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம ஐ என்னா n minus 1 by n போடுறோம். அடுத்து இது என்ன அப்படியே இதை n minus 2 போடும்போது கீழே n minus 2 வரும், அப்ல n minus 3 வரும். அடுத்து டவுன்ல n minus அதாவது டவுன்ல ஈவன் நம்பர் வரும், மேல ஆட் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுல ரெண்டு கேஸ் இருக்கு. அந்த ரெண்டு கேஸ் வந்துன்னா லாஸ்ட்ல இப்போ ஆட் நம்பரா இருந்ததுன்னா அதாவது இந்த ஃபார்முலா இஸ் ஒன்லி ஃபார் n greater equal 2. ஸோ இப்போ n வந்து ஆட் நம்பர் greater equal 3 ஆட் நம்பர்ஸ்னா லாஸ்ட்ல என்ன வரும்னா 2 by 3 வரும், பக்கத்துல I நாட்னு வரும். ஓகே, சாரி ஆட் நம்பர்னா I 1 வரும். ஸோ இதே ஈவன் தான், அதாவது ஃபார் n இஸ் ஈவன் ஆடா இருந்தா லாஸ்ட்ல I 1 வரும். இதே ஈவனா இருந்துன்னா n greater equal 2 இதே ஃபார்முலா தான் n minus 1. இது ரெண்டு கேஸா ஸ்பிட் ஆகும். ஓகே, ஆடா ஈவனா சொல்லிட்டு அதுதான் இதுல மெயின். ஸோ லாஸ்ட்ல 1 by 2 I நாட்னு வரும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், லாஸ்ட்ல I நாட்னு வரும். ஓகே, அதாவது நீங்க செக் பண்ணி பாருங்களேன், இந்த இதுல அப்படியே வந்து இந்த ஸ்டார்டிங் நம்பர் 3 அப்ளை பண்ணி பாருங்க. அதை நான் ஆட் நம்பர் சொல்றேன், ஆட் நம்பர் n equal 3 அப்ளை பண்ணா மேல 2 by 3 இங்க 3 போட்டா 3 minus 1 3 minus 2 1 I1 வரும். ஸோ அதான் இந்த ஸ்டெப் வரும். இப்போ n equal 2 போட்டீங்கன்னா மேல 1 2 minus 1 1 by 2, அடுத்து இங்க 2 minus 2 I0 வரும். இப்போ இந்த I1 I0 என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ நான் அதாவது நம்ம I என்னன்னு எடுத்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் இதை தான் I என்ன எடுக்கிறோம். இப்போ I1னா அப்ப என்ன வரும் 0 to pi by 2 cos பவர் I1னா cos பவர் 1xன்னு வரும். ஸோ இதை நான் அப்படியே இன்டெகிரேஷன் பண்றேன். ஸோ காசை பண்ணா sin x அப்படியே லிமிட் அப்ளை பண்ணுங்க 0 to pi by 2. ஸோ அப்பர் லிமிட் அதாவது sin 90 மைனஸ் லோவர் லிமிட் sin 0ன்னு வரும். sin 0 0 sin 90னா 1 சொல்லுவாங்க. ஸோ இதுதான் I1 வேல்யூ. ஓகே, இதே இது இப்போ n இடத்துல 0 போட்டா cos பவர் 0 வரும், cos பவர் 0னா 1. இப்போ நான் I நாட்னு போட்டேன்னா இன்டெகிரல் cos பவர் 0x dxன்னு வரும், லிமிட் 0 to pi by 2. ஸோ cos anything பவர் 0 1. ஸோ வெறும் இன்டெகிரல் dx மட்டும் வரும், லிமிட் 0 to pi by 2. ஸோ dx இன்டெகிரேட் பண்ணா வரும்னா xன்னு வரும், dxனா நம்ம xன்னு வரும், லிமிட் அந்த 0 to pi by 2, அப்பர் லிமிட் pi by 2 லோவர் லிமிட் 0 தேவையில்லை. ஸோ அப்போ I நாட்டோட வேல்யூ pi by 2ன்னு வருது. ஸோ இதுல ரெண்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. I1ஓட வேல்யூ வந்து 1, I நாட்டோட வேல்யூ வந்து pi by 2. ஸோ இதை தான் இந்த ரிசல்ட் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதை நான் அகைன் ரிப்பீட் பண்றேன். ஸோ இந்த ரிசல்ட்ல ஆடுனா n minus 1 by n, n minus 3 by n minus 2, n minus 5 by 5, n minus 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். n minus 4 லாஸ்ட்ல 2 by 3 முடியும். I1ஓட வேல்யூ 1 into 1, அந்த 1 போட தேவையில்ல. இது n is ஆடா இருந்தா, n is ஆடா இருந்ததுன்னா. இதே n is ஈவனா இருந்தா இதே டைம் தான் ஃப்ரண்ட்ல வரும், லாஸ்ட்ல மட்டும். ஸோ n minus 5 by n minus 4 டாட் 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 1 by 2 I0. I0ஓட வேல்யூ கீழே போட்டிருக்கேன் pi by 2. ஸோ நீங்க பக்கத்துல pi by 2 வரும். இது n is ஈவனா இருந்தா. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கேஸ் நல்லா பார்த்துக்கோங்க, ஆடு ஈவன். இந்த கண்டிப்பா இந்த ரெடக்ஷன் ஃபார்முலா காசு சைன் ரெண்டும் சேர்ந்து நான் சம் வீடியோ போட்டிருக்கேன். இது மூணுல இருந்து கண்டிப்பா ஒரு 10 மார்க் வரும். ஸோ இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல இதுவே ரொம்ப லென்த் சம், இதையும் பிளஸ் 4 சீரிஸ் சம்ஸும் கேட்டிருக்காங்க. நான் அந்த 4 சீரிஸ் சம்ஸும் போடுறேன். அதாவது f of x equal to x ஸ்கொயர்னு கேட்டிருந்தாங்க. லிமிட் வந்து லிமிட் f of x ஸ்கொயர் லிமிட் minus pi to pi கொடுத்திருக்காங்க. ஸோ அதாவது minus pi less than equal to x lies between minus pi to 5. இந்த மாதிரி minus pi to 5 இருந்தாலும் நம்ம ஆடா இவனா செக் பண்ணணும். தட் மீன்ஸ் ஆடுனா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணா மைனஸ் f of minus x equal to minus of f of x வந்துன்னா அது ஆடு, f of minus x equal to வெறும் f of x வந்து அது ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ இது ஆடுக்கு ஒரு கண்டிஷன், இது ஈவன் கண்டிஷன். இப்போ அந்த f of x இருக்கிறது நான் மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்றேன்.
அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் வருது. எக்ஸ் ஸ்கொயர்னா எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸ் சேமா இருக்கனால இட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் ஈவன். ஸோ ஈவன் ஃபங்க்ஷன்னா நம்ம ஏ நாட் இதில் வந்து பிஎன் வேல்யூ 0 இருக்கும். ஈவன் ஃபங்க்ஷன்னா பிஎன் இஸ் 0. ஓகே. ஸோ நம்ம அந்த 4e சீரிஸ் என்ன வரும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ நாட் பை 2 சம்மேஷன் ஏஎன் காஸ் என் எக்ஸ்னு வரும். ஓகே. ஸோ n வேரிஸ் ஃப்ரம் 1 டு இன்ஃபினிட்டி. பிஎன் வேல்யூ 0னால அந்த பிஎன் டைம் வராது. ஸோ நம்ம ஏ நாட் ஏன் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ நாட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த இது லிமிட் வந்து -π to π இருக்கனால இது ஈவன் ஃபங்க்ஷனால நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபார்முலா கொஞ்சம் மாறும். நம்ம 2 to π இன்டெகிரல் கீழே 0 to πன்னு போகணும். ஆட் ஈவன் கேஸ் நம்ம அந்த ரூல் இல்லைன்னா நம்ம ஜென்ரலா -π to π போட்டா இங்க 1/πன்னு போடணும். ஸோ இது ஈவன் ஆட் அந்த கான்செப்ட் போறோம்ல 2/π லிமிட் 0 to π f of x dxன்னு வரும். ஸோ f of x தான் கொஸ்டின்ல x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to π x ஸ்கொயர் dx. ஸோ இந்த x ஸ்கொயரை இன்டெகிரேஷன் பண்ண போறேன். இன்டெகிரேஷன் பண்ணா x பவர் 3/3ன்னு வரும். அப்பர் லிமிட் π, லோவர் லிமிட் 0. லோவர் லிமிட் 0 போட தேவையில்ல. x இருக்கிறதுல π போட்டா π பவர் 3/3 வரும். -0 போட்டா திருப்பி 0 வரனால தேவையில்லை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா π கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே ஒரு π இருக்கு. இதுல π கட் பண்ணா பேலன்ஸ் 2, அதாவது 2π²/3ன்னு வருது. இதுதான் ஏ நாட் வேல்யூ. ஓகே. ஸோ இது ஆல்ரெடி சம் போட்டிருக்கேன், அதனால தான் பாஸ்டா சொல்றேன். அடுத்து ஏஎன். ஸோ இதுல ஃபார்முலா 2/π இன்டெகிரல் 0 to π f of x into cos n xன்னு வரும் dx. ஸோ f of x இருக்கிறதுல x ஸ்கொயர் போட போறோம். x ஸ்கொயர் cos n x dx. ஸோ இதை வந்து நான் பெர்னாலிஸ் ஃபார்முலா நான் டைரக்டா போடுறேன். பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணும். u dv equal ஃபார்முலா u v u dash v1 u double dash v2 மைனஸ் போயிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஸோ 2/π ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ u வந்து என்னன்னா இது u, மீதி ஃபுல்லாவே dv. ஓகே. ஸோ பிராக்கெட்ல u போடுறேன். அடுத்த பிராக்கெட்ல இன்டெகிரேட் பண்ணா sin nx by n, அதுதான் v. ஓகே. நான் அடுத்து மைனஸ் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, அடுத்த பிராக்கெட் இன்டெகிரேட் பண்ணா minus cos nx by n வரும். ஆல்ரெடி அங்க n இருக்கு, n ஸ்கொயர். அடுத்து ஃபார்முலா பிளஸ் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2, அடுத்து இன்டெகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் பண்ணா sin nx வரும். ஸோ அங்க இருக்கிற மைனஸ் போட்டிருக்கேன். அடுத்து n கியூப்னு வரும். அடுத்த ஸ்டெப் 0 தேவையில்லை. லிமிட் 0 to π/2. சாரி 0 to π, லிமிட் 0 to π இது. ஸோ லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் π. ஸோ இதுல வந்து நான் சைன் வந்தாலே அது வேல்யூ 0ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சைன் டைம் ஃபுல்லாவே 0 ஆயிரும், அதனால அதை பார்க்க தேவையில்லை. காஸ் nπ வேல்யூ வந்து -1, காஸ் 0 வேல்யூ வந்து 1 இது. ஸோ இது காஸ் nπ வேல்யூ வந்து -1 பவர் n, சாரி -1 பவர் n. ஸோ நம்ம அதை மட்டும் அப்ளை பண்ண போறோம். ஸோ வெளியே இருக்கிற 2π அப்படியே போட்டுக்கிறேன். இந்த சைன் n அதில் 0 ஆயிரும். ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணா 2x cos nx by n ஸ்கொயர் வருது. பிராக்கெட் 0 to π/2. ஸோ இதுல வந்து இந்த 2/n ஸ்கொயர் நான் வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ 2 2s are 4 π n ஸ்கொயர் வரும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணா x இருக்கிறதுல π வரும், x இருக்கிறதுல π. அடுத்து cos nπன்னு வரும். டிவைட் பை n ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டேன். அடுத்து லோவர் லிமிட் x இருக்கிறது 0 போட்டா 0 into anything 0 ஆயிரும். லோவர் லிமிட் 0 ஆயிரும். ஸோ now இந்த π கட் ஆயிரும். ஸோ 4/n ஸ்கொயர். இந்த cos nπ வேல்யூ இப்பதான் சொன்னேன், -1 பவர் n. ஓகே. இதுதான் வந்து bn. சாரி இதுதான் an. ஏன்னா இதுல bn வந்து 0ன்னு சொல்லிட்டோம். இது ஈவன் ஃபங்க்ஷன் தான். bn ஜெனரலா 0. ஓகே. ஸோ an கண்டுபிடிச்சாச்சு. now பண்ண வேண்டியதான். f of x equal to a0/2 plus summation an cos nx n varies from 1 to infinity. ஸோ இந்த a0 நம்ம ஃப்ரண்ட்ல கண்டுபிடிச்சிருக்கோம். 2 சம்திங் வந்து 2 போட்டுருக்கல 2π²/3. ஸோ அதை அப்படியே இங்க அப்ளை பண்ணுவோம். 2π²/3 2π²/3 பை அங்க இருக்க இந்த 2 போடுறோம். இந்த 2 போடுறோம். இந்த 2 கட் ஆயிரும். அடுத்து சம்மேஷன் an வந்து 4 -1 பவர் n by n ஸ்கொயர். இந்த cos nx அப்படியே போட்டுப்போம். லிமிட் n வேரிஸ் ஃப்ரம் 1 to infinity. இந்த 2 கட் ஆயிருச்சு. ஸோ அப்போ π²/3 வருது. பிளஸ் இதுல இந்த 4 மட்டும் வெளியே எடுத்துரும். ஏன்னா மீதில n இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் n இருந்தா அது உள்ளதான் போடணும். அதாவது -1 பவர் n by n ஸ்கொயர், அந்த cos nx அதெல்லாம் அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே. f of x equal to π²/3 4 summation -1 பவர் n ஸ்கொயர் cos nx. ஸோ இந்த ரெண்டு சம்மே ஆக்சுவலா ரெண்டுமே 10 மார்க். பட் ரெண்டுமே சேர்த்து ஒரு 10 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எக்ஸாம்ல வரும். ஸோ அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க. ஓகே. தேங்க்யூ.